உலக தமிழர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவை பார்த்துருங்க. உன்னால முடிஞ்ச நீ கிளியர் பண்ணு. நீ அவ்வளவு பெரிய அக்கறை என்ன வந்தானே பண்ற. அப்புறம் எதுக்கு இங்க வந்து கத்திட்டு இருக்கீங்க? நான் கத்துவேன். நீ என்ன இருக்கிற? நீ ஏன் முன்னாடி வந்து நிக்கிற? வீட்டு முன்னாடி கத்திட்டு இருந்தா அவங்களே என்ன திட்டுறேன்? வீடியோ பார்த்துட்டீங்களா? எந்த கொம்பனாலையும் குறை சொல்ல முடியாத திராவிட மாடல் ஆட்சி அப்படிங்கிறது இதுதான். மீறி குறை சொன்னீங்க, கவுன்சிலர் புருஷனை விட்டு கழுத்தை உடைச்சு விடுவோம். மீறி குறை சொல்லுவீங்க. இப்போ சொல்லுங்கள், திராவிட மாடல் ஆட்சியில் குறை இருக்குது. ஐயோ, நான் எதுக்குயா போய் ஆஸ்பத்திரியில் படுத்துக்கணும்? நீங்கள் உங்கள் ஆட்சியில் பாலாரும் தேனாடுதும் ஓடுது சாமி, எங்களை விட்டுருங்க சாமி, இந்த உலகத்திலே இந்த மாதிரி ஒரு ஆட்சியை பார்க்கவே முடியாது சாமி அப்படின்னு சொல்கிற வரைக்கும் அடிப்போம் அப்படிங்கிறது தான் இந்த திமிர். இது என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஒன்று அடித்து கழுத்த முட்டையை உடைச்சிரும், இல்லைன்னா சவுக்கு சங்கர் மாதிரி குறை சொல்கிறவங்கள கஞ்சா கேஸை போட்டு உள்ளே தள்ளி போடுவோம். அப்புறம் எவன் குறை சொல்லுவான்? சரிப்போ பாலாறும் தேனாருமே ஓடுது, எங்கள் வீட்டுக்கு கூட ஒரு 2-3 லிட்டரு நாங்கள் பிடிச்சி வச்சுருக்கோம், பாலாறில் ஒரு 4 லிட்டரும் தேனாரில் ஒரு 5 லிட்டரும் அப்படின்னு சொல்லி பாராட்டிட்டு போயிடுவோம். அதே மாதிரி இந்த டிடிஎஃப் வாசன் இருக்காப்புல இல்லையா, கார் ஓட்டிகிட்டு போகும்போது செல்ஃபோன் பேசியிருக்கார். இது சட்டத்துக்கு புறம்பான ஒரு செயல். அவரை பிடிச்சி உள்ளே வைக்கணுமா இல்லையா? உள்ளெல்லாம் வைக்கக்கூடிய குற்றம் அப்படிங்கிறது கிடையாது. அவருக்கு லைசன்ஸ் ரத்து செய்யப்பட்டிருக்கு. அவர் கார் ஓட்டினா அதுக்கு உண்டான ஃபைன் போடலாம், இல்லை செல்ஃபோன் பேசிட்டு போனேன் அபராதம் விதிக்கலாம் அப்படிங்கிறது அபராதம் போட்டிருக்கலாம். அதெல்லாம் முடியாது, சட்டம்தான் முக்கியம், நாங்கள் பிடிச்சி உள்ளே வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டிடிஎஃப் வாசனை பிடிச்சி உள்ளே போட்டாச்சு. ஆனால் நம்ம திராவிட மாடல் இளவரசர் இருக்கார்ல, உதயநிதி ஸ்டாலின், நம்ம யூடியூபர் இர்பானுக்கு கார் ஓட்டிக்கிட்டே ஒரு பேட்டி ஒன்று கொடுத்துருப்பாரு. அவரே தான் ஓட்டுவார், அவரே தான் பேட்டி கொடுப்பாரு. இது சட்டத்திற்கு புறம்பான செயல் இல்லையா? திராவிட மாடல் இளவரசரை எப்போ கைது செய்ய போகிறீங்க ஆபீசர்ஸ்? சட்டம் அப்படிங்கிறது சாமானியனுக்கும் எல்லாருக்கும் ஒன்று தான், சமம் தான் அப்படின்னு தானே நம்ம நம்பிக்கிட்டு இருக்கோம். ஆனால் இந்த விஷயத்தில் சட்டம் டிடிஎஃப் வாசனுக்கு ஒன்றாகவும் திராவிட மாடல் இளவரசருக்கு ஒன்றாகவும் இருந்திருக்கு. பேட்டி எடுத்தவன் யார்? வெளிநாட்டில் போய் காசு நிறையா இருக்குன்னு சொல்லிட்டு கர்ப்பிணி மனைவியை போய் ஸ்கேன் எடுத்து பார்த்து தன்னோட வயிற்றில் இருக்கிறது ஆனா பொண்ணான்னு உலகத்துக்கு படம் போட்டு காமிச்ச யூடியூபர் இர்பான். ஆனால் இவர் மேலே நடவடிக்கை எடுக்கப்படாது. மாறா இவர் ஒரு மன்னிப்பு கேட்பார், அதை சுகாதாரத்துறை ஏற்றுக்கும். அதன் பிறகு ஒரு விழிப்புணர்ச்சி வீடியோ வெளியிடுறேன்னு உறுதிமொழியை கொடுத்துட்டு வெளியில் வந்துடுவார். ஆனால் இவர் கைது செய்யப்பட மாட்டார். இப்போ ஒத்துக்கிறீங்களா? சட்டம் எல்லாருக்கும் சமமாக இங்கே இருக்குது அப்படிங்கிறத உங்களோட பார்வைக்கே விட்டுருவோம். இன்னும் நிறைய விஷயங்கள் பேச வேண்டியது இருக்கு. நம்ம மோடியோட தியானம், நம்ம உண்டியல் இருக்காங்கல்ல, தகரம் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடியே உண்டியலை கண்டுபிடிச்ச கம்யூனிஸ்ட் வகைரா, இவங்க ரஃபா மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்தினதால வர 5ஆம் தேதி தமிழகம் முழுக்க ஒரு மாபெரும் போராட்டத்தை நடத்த போகிறாங்க. இவங்க இங்கேருந்து போராட்டம் நடத்தின உடனே இஸ்ரேல் கிடுகிடுன்னு ஆடும், அமெரிக்கா கிடுக்குன்னு ஆடிடும். நாளைக்கே போராட்டம் நிறுத்திடுவாங்க. ஐயோ, கம்யூனிஸ்ட், அதுவும் தமிழ்நாடு கம்யூனிஸ்ட் போராட்டம் நடத்த ஆரம்பிச்சுட்டாங்க. இனிமேல் நம்மளால் தாங்க முடியாது. தமிழ்நாடு கம்யூனிஸ்ட் ஒரு போராட்டத்தை நடத்திட்டாங்கன்னா உலக நாடுகள் முழுக்க இஸ்ரேல் மேலே போர் தொடுத்துரும் கம்யூனிஸ்டுகளுக்கு ஆதரவாக. அதனால ஐயோ, நம்ம நாட்டை நம்ம காப்பாற்றிக்கணும்னா போராட்டத்தை நிறுத்திடணும் அப்படின்னு அறிவிக்கிறாங்களா? இந்த மாதிரியான கொடுமைகள் எல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு. இதை உங்ககிட்ட சொல்லிட்டு போங்கிறதுக்காக தான் இன்றைக்கி வீடியோக்குள்ளே வந்தேன். சரி, வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த படத்தில் இருக்கிற விளம்பரம் அப்படிங்கிறத பார்த்துருங்க. சர்வைவல் ஃபவுண்டேஷன். இன்றைக்கி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனை அப்படின்னா இளைஞர்கள் மதுபோதைக்கு அடிமையாகிறது அப்படிங்கிறது தான். அப்படி மதுபோதைக்கு அடிமையான இளைஞர்களை மீட்டெடுக்கக்கூடிய ஃபவுண்டேஷன் தான் இது. நல்ல சிகிச்சை முறைகள் கொடுக்குறாங்க, மதுபோதையை மறக்கக்கூடிய அளவுக்கு மாத்திரைகள் கொடுக்குறாங்க, யோகா உள்ளிட்ட உடற்பயிற்சிகளும் கொடுக்குறாங்க. நல்ல குழு ஊட்டி பிரதேசம் கூடலூரில் வச்சு இவங்க நல்லபடியாக உணவு கொடுத்து நல்லபடியாக பராமரித்து மதுபோதையிலேருந்து மீட்டெடுக்கிறாங்க. உங்களோட உறவுகள், நண்பர்கள் யாராவது அது மாதிரி மதுபோதைக்கு அடிமையாக இருந்தால் இந்த நம்பருக்கு தொடர்பு கொண்டு நீங்கள் அவங்கள தொடர்பு கொள்ளலாம். அவர்களை மீட்டெடுக்கிறதுக்கு உங்களோட உதவியாகவும் இருக்கும். தொடர்பு கொள்ளுங்கன்னு கேட்டுக்கிட்டு வீடியோக்குள்ளே போகலாம்.
முதல்ல எதுலேருந்து ஆரம்பிக்கலாம்? யாரும் குறை சொல்ல முடியாத திராவிட மாடல் ஆட்சி. மேட்டூர் நகராட்சிக்கு உட்பட்ட 2வது வார்டு காங்கிரஸ் பெண் கவுன்சிலர் தான் இவங்க. இந்த பெண் கவுன்சிலர் வந்து தன்னோட அந்த வார்டில் அடிப்படை பணிகளை செய்யலை. இவங்க ஒன்றும் பெருசாலாம் மக்களோட எதிர்பார்ப்பு இல்லை. ஒரு கவுன்சிலர்கிட்ட மக்கள் என்ன எதிர்பார்ப்பாங்க? எப்பா தண்ணி சரியாக வரலம்மா, சாக்கடை சரியாக உள்ளம்மா, இந்த தெருவிளக்கு சரியாக எரியலம்மா, ரோடு போட்டு கொடுங்கம்மா, இவ்வளோதான் எதிர்பார்ப்பாங்க. கவுன்சிலர்கிட்ட போய் எனக்கு அதை கொடு இதை கொடுன்னு சொன்னால் அவங்களால செய்ய முடியாது, செய்யவும் மாட்டாங்க. ஆனால் இந்த அடிப்படை வசதிகள் எதையுமே செய்யலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இளைஞன் போய் கேட்டிருக்கான். செய்ய முடியாதுடா, உன்னால் என்னடா பண்ண முடியும், பண்ணி பாடுறா அப்படின்னு சொல்லிட்டு இந்த அம்மா நம்ம தூள்பட சொர்ணாக்கா மாதிரி வானத்துக்கும் பூமிக்குமா குதிக்க, இந்த பையன் நீ செய்யலைன்னா பதவி விலகிட்டு போ, ராஜினாமா பண்ணிட்டு போ, செய்யறதுக்காக தானே கவுன்சிலரு, எங்ககிட்ட தானே ஓட்டு கேட்ட, நாங்கள் கேட்க தான் செய்வோம் அப்படின்னு சொல்ல, பக்கத்தில் இருந்த கவுன்சிலரோட புருஷனுக்கு வந்துச்சு பாருங்க ஒரு கோவம். பட்டார்னு கழுத்தாமட்டையிலே அடித்து அந்த பையனோட நிலைமையை பாருங்க, கழுத்து உடஞ்சி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கான். எந்த கொம்பனும் குறை சொல்ல முடியாத ஆட்சின்னு சொல்லிட்டு குறை சொல்றவனை அடித்து கழுத்தை உடைக்கிறது தான் நீங்கள் நடத்துகிற திராவிட மாடல் ஆட்சியா? அதுவும் கூட்டணி கட்சிக்காரனான காங்கிரஸுக்கு இவ்வளவு திமிரு. காங்கிரஸ்காரனாலே ஊருக்கு 4 பேர் தான் இருப்பாங்க. அந்த 4 பேர்த்தில் 3 பேர் வயசாகி போய் கவித்து கட்டில ஓரமாக படுத்து தூங்குவாங்க. இவ்வளோதான் காங்கிரஸ்காரங்க. உங்களுக்கு இவ்வளோ தெனாவட்டு இருக்குன்னா அதிகார திமிர் அப்படிங்கிறது தானே அர்த்தம். அந்த இளைஞன் திரும்ப செருப்பை கலட்டிக்கிட்டு உங்களை அடிச்சிருந்தான்னா இந்நேரம் அவன் மேலே வழக்கு பாய்ச்சப்பட்டு பல பிரிவுகளில் அவனை உள்ளே வச்சுருப்பாங்க. இந்த கவுன்சிலர் புருஷனை வச்சு காவல்துறை வெளுக்குமா? பாத்ரூமில் இவன் வலிக்கு விட்டு உழுவானா அப்படிங்கிறது தான் மேட்டுப்பாளையம் நகராட்சி மக்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்கு. காவல்துறையினர் காவல்துறையோட கழிவறை ரெண்டும் சேர்ந்து அந்த பணியை சரியாக செய்தா அப்படின்னு பொறுத்திருந்து பார்ப்போம். 2வதாக பார்த்தீங்கன்னா டிடிஎஃப் வாசன் கைது செய்யப்பட்டிருக்கார். இந்த அதிவேகத்தில் வண்டி ஓட்டிக்கிட்டு ஏகப்பட்ட பிரச்சனைகளை கொடுத்துக்கிட்டு இருக்கான். இந்த பையனுக்கு பெருசாக ஆதரவு அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பேசவே முடியாது. ஏன்னா அவன் பண்ணுறது தப்பு. உனக்கு நல்லா வீலிங் பண்ண தெரியும், வேகமாக வண்டி ஓட்ட தெரியும், காசு பணம் நிறையா இருக்குது, காஸ்ட்லியான பைக் வாங்கிட்டு ரோட்டில் விற்ற காட்டுறானா அப்பாவியாக ரோட்டில் போகிறவன் பயப்படுவானா? பயப்பட மாட்டானா? இப்போ மனைவி 2 பிள்ளைகளோட பைக்கில் போகிற ஒரு குடும்பஸ்தன் எதிரில் ஒருத்தன் 150 கிலோமீட்டர் ஸ்பீடில் சொல்லுன்னு வந்தானா அவனுக்கு திக்குங்கும். அதனால் இவன் மேலே வழக்கு போட்டது, இவனை தூக்கி போட்டு 2 வெளுத்தாலும் அது உத்தமம் தான். உனக்கு வேணும்னு நம்ம விருப்பப்பட்டினா போய் ரேஸ் ட்ராக்கில் ஓட்டிக்கிட்டு போ, ரோட்டில் எதுக்குப்பா வித்த காட்டுற? அது வரைக்கும் சரிதான். இந்த பையனோட இந்த லைசன்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் ரத்து பண்ணாங்க. இவன் வண்டியே ஓட்டக்கூடாது. ஆனால் அதையும் மீறி இந்த பையன் வண்டி ஓட்டியிருக்கான். வண்டி ஓட்டும் போது செல்ஃபோன் பேசியிருக்கான். இவன் மேலே எடுக்கப்பட்ட நடவடிக்கை சரி, அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அதே மாதிரி இவனுக்கு கொடுக்கப்பட்ட அதே சட்டம் அப்படிங்கிறது தானே திராவிட மாடல் இளவரசருக்கும் பொருந்தும். இவர் யூடியூபர் இர்பானோட கார் ஓட்டிக்கிட்டே இன்டர்வியூ கொடுக்கறதெல்லாம் வந்து சட்டத்திற்கு உட்பட்டதா? அவர் மேலேயும் வழக்கு போட்டிருக்கணுமா இல்லையா? இதுதானே நியாயம். ஆனால் ஏன் அதை செய்ய மாட்டேங்கிறாங்க? அப்போ இருக்கப்பட்டவனுக்கு ஒரு நியாயம், இல்லாதப்பட்டவனுக்கு ஒரு நியாயமா அப்படிங்கிற கேள்வி இங்கே நம்ம எழும்புது. என்னதான் நம்ம கேள்வியில் நியாயம் இருந்தாலும் திராவிட மாடல்கிட்ட நியாயத்தை எதிர்பார்த்தா என்னை விட முட்டாள் யாரும் இல்லை அப்படிங்கிறதால வழக்கம் போல் பதில் வராத இந்த நியாயமான கேள்வியை அப்படியே நிலுவையில் வச்சுட்டு அடுத்த விஷயத்துக்கு போவோம். தம்பி இர்பான், அதாவது மன்னிப்பு அப்படிங்கிறதும் பார்த்தீங்கன்னா இங்கே ஆள் பார்த்து தான் வழங்கப்படும் போல இருக்குது. இந்த பையன் செஞ்சது ஒரு மிகப்பெரிய குற்றம். நம்ம ஏற்கனவே கூட பேசியிருப்போம். தன்னோட மனைவியோட கர்ப்பத்தை வெளிநாட்டில் போய் ஆனா பெண்ணான்னு சோதிச்சுட்டு வந்து பப்ளிக்கில் பேசுறதுங்கிறதெல்லாம் ஒரு பெரிய குற்றம். இதுக்கு இந்த பையனை 7 வருடம் வரைக்கும் சிறையில் அடைக்கலாம். ஆனால் அடைக்க மாட்டாங்க. என்ன காரணம்? இளவரசரை வந்து பேட்டி எடுக்கும்போதே இந்த பையன் சொன்னான், நீங்கள் அந்த ஒரு கல் ஒரு கண்ணாடி படத்தில் போலீஸில் மாட்டிக்கிட்டு சந்தானம் ஃபோன் அடிப்பார், அதுமாரி நான் எங்கேயாவது பார்த்தா ஃபோன் அடிப்பீங்களாண்ணே அப்படின்னு. இப்போ அந்த மாதிரி தான் அந்த பையன் அடிச்சிருப்பான் போல். அண்ணே தெரியாமல் ஒரு சிக்கலில் மாட்டிக்கிட்டேன்னே, எப்படியாவது என்னை காப்பாற்றி விடுங்கண்ணே அப்படின்னு சொல்லி இருக்கலாம். இது நடந்ததுன்னு நான் சொல்ல வரல, அதுக்கு உண்டான ஆதாரம் என்கிட்ட இல்லை. ஆனால் இந்த பையனுக்கு இப்போ மன்னிப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. சுகாதாரத்துறை இந்த பையனோட அந்த விளக்கத்தை மன்னிப்பை ஏற்றுக்கிட்டு இவனை விழிப்புணர்ச்சி வீடியோ போட சொல்லியிருக்கு. அதை கூட இன்ன வரைக்கும் போடாமல் கடை போய் ஓசி பிரியாணி தின்னு வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கான் இந்த பையன். இவனுக்கு வழங்கப்பட்ட மன்னிப்பு மற்றவர்களுக்கு வழங்கப்படுமா அப்படிங்கிற வழக்கம் போல் விடை தெரியாத கேள்வியை இன்னொரு தடவை கீழே குப்பையில் போட்டுட்டு அடுத்த விஷயத்துக்கு போவோம். கம்யூனிஸ்டுகள், உலகத்திலேயே மிக சிறந்த கம்யூனிஸ்டுகள் அப்படின்னா நம்ம தமிழ்நாட்டு உண்டியல் கம்யூனிஸ்டுகள் தான். அதாவது தகரம் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடியே உண்டியலை கண்டுபிடிச்சி வீதியாக தூக்கிட்டு அலைஞ்சவங்க அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அப்படிப்பட்ட கம்யூனிஸ்டுகள் இப்போ வந்து ரஃபா மீதான இஸ்ரேல் தாக்குதலுக்கு எதிராக போராட்டம் நடத்த போகிறாங்க. அமெரிக்காவே மிரண்டு போய் கிடக்கு தமிழ்நாடு கம்யூனிஸ்டுகளை பார்த்து. ஐயோ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அநேகமாக இஸ்ரேல் தங்களோட தாக்குதலை இவங்க போராட்டம் அறிவித்த உடனே நிறுத்திட்டு இஸ்ரேல் ராணுவம் எல்லாமே பதுங்கு குழிக்கு போயிருக்கணும்னு தான் நினைக்கிறேன்.
இங்கே தமிழ்நாட்டில் தினம் ஒரு கொலை நடக்குது, ஏகப்பட்ட கஸ்டோடியல் டெத்து நடக்குது, மது போதையால் பிரச்சனை, கஞ்சா சரளமாக புழங்கிட்டு இருக்கு, போலீஸை ஓட ஓட வெட்டியிருக்கானுங்க கஞ்சா கோஷ்டி. இதை எதிர்த்து கண்டித்து ஒரு வார்த்தை கூட பேச துப்பு இல்லாத இந்த கம்யூனிஸ்ட்டுங்க போயிட்டானுங்க இங்கேருந்து இஸ்ரேலுக்கு. இங்கே என்ன பிரச்சனை நடந்தாலும் இப்படி திரும்பிக்கும். அது மாதிரி தான் நம்ம தோழர் திருமாவளவன் இருக்கார்ல, அவரெல்லாம் அப்படி தான். மணிப்பூர் கலவரம் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, பாசிசம் மோடியே அப்படின்னு மீசையை முறிக்கிடுவார். இங்கே தமிழ்நாட்டில் கள்ள சாராய சாவு நடந்ததுன்னு வச்சுக்க, டப்புன்னு இப்படி போட்டுருவார். ஒரு தோழமை கூட சுட்ட மாட்டார். இவங்க எல்லாமே யார் அப்படின்னு பார்த்தா போராளிகள் வேஷத்தில் சுத்தக்கூடிய அறிவாலய கொத்தடிமைகள், அறிவாலய ஒட்டு திண்ணை குடியிருப்போர் சங்கம். இதுக்கு தலைவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீரமணியில் ஆரம்பித்து சுபவீர பாண்டியன்லேருந்து கட்ட கடைசியாக பார்த்தீங்கன்னா பியூஷ் மானுஷ், இந்த பாடகர் கோவனு, இந்த மதுரை நந்தினி, இந்த மாதிரி ஏகப்பட்ட கோஷ்டி இருக்காங்க. இவங்க எல்லாமே அதிமுக ஆட்சியில் ஒரு பிரச்சனை வந்துருச்சுன்னா மதங்கொண்டையான கிளம்பிடுவாங்க. ஆனால் திமுக ஆட்சியில் பிரச்சனை வந்துருச்சுன்னா மாசமாக இருக்கிற பூனை மாதிரி படுத்துக்குவானுங்க. ரெண்டு தான் இவங்களுக்குள்ள உள்ள வித்தியாசம். எந்த பிரச்சனையாக இருந்தாலும் வாய முடிக. அதே மணிப்பூரில் கலவரமா, என்னது மணிப்பூரில் கலவரமா, ஏ பாசிச மோடியே, உத்தரப்பிரதேசத்தில் கலவரமா, ஏ ஆதித்யநாத்தே, இப்படி கிளம்பிடுவாங்க. தமிழ்நாட்டில் ஒரு பிரச்சனையா, நாங்கள் மௌன விரதம் இருக்கோம். இப்படி தான் இவங்களோட நடவடிக்கை இருக்கும். இவங்களையும் அரசியல் தலைவர்கள்னு சொல்லிட்டு மக்கள் வாக்களிக்கிறாங்களே அப்படின்னு நினைக்கும் போது இதை வேதனையாக இருக்குன்னு கூட சொல்ல முடியாது. வேதனைக்கு மேலே ஏதாவது வார்த்தை இருந்தால் சொல்லலாம். அந்த வார்த்தை இருந்தால் நீங்களே கண்டுபிடிச்சி கொடுங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டு அடுத்ததாக மோடியோட தியானத்துக்கு வருவோம். மோடி விவேகானந்தர் மண்டபத்தில் போய் 2 நாளாக உட்காந்து தியானம் பண்ணுறார். வழக்கம் போல் ஷூட்டிங் தான் அது பெருசாக நம்ம ஒன்றும் எதிர்பார்க்க வேண்டியதில்லை. ஆனால் இந்த ஷூட்டிங்க்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய அரசியல் அப்படிங்கிறது இருக்குது. அது இங்கே உள்ளவங்களுக்கு தெரியல, என்னன்னு தெரியல. விவேகானந்தர் பேரை சொன்னால் தமிழ்நாட்டில் எவனா ஓட்டு போடுவானா? ஒரு பய போட மாட்டான். 100 இளைஞர்களை கொடுங்க, இந்தியாவே நான் மாற்றி காட்டுறேன் அப்படின்னு சொன்ன அதே விவேகானந்தருக்கு தமிழ்நாட்டை பார்த்து தான் சொன்னாரா அப்படின்னா, தமிழ்நாட்டு இளைஞர்கள் எல்லாமே இன்றைக்கி டாஸ்மார்க் வாசலில் படுத்திருக்காங்க. இந்தியாவெல்லாம் மாற்றி காட்ட முடியாது, இந்தியாவை கொண்டு போய் எங்கேயா அடகு வச்சுட்டு வேணால் குடிக்க வேணால் போகலாம். அந்த அளவுக்கு இளைஞர்கள் அப்படிங்கிறவங்க மாறிட்டாங்க. இவனுங்களுக்கு வேலைக்கு வைக்கிறது போய் தான் இன்றைக்கி நடவு நடுற வேலை வரைக்கும் வடக்கனுங்க இறங்கியிருக்கானுங்க அப்படிங்கிறதையும் நம்மளால் பார்க்க முடியுது. சரி, மோடி எதுக்கு இங்கே தியானம் பண்ணுறார் அப்படின்னா, விவேகானந்தர் பேரை சொன்னால் மேற்கு வங்கத்தில் வாக்களிக்க மக்கள் இருக்காங்க. விவேகானந்தருக்கு அப்படின்னு ஒரு கிரேஸ் அப்படிங்கிறது மேற்கு வங்கத்தில் இருக்குது. மேற்கு வங்கத்தில் தேர்தல் நடக்க போகிற இந்த கடைசி கட்ட தேர்தல் நடக்க போகிற நேரத்தில் இவர் விவேகானந்தர் மண்டபத்தில் அப்படியே தியானம் பண்ணி உக்காந்துக்கிட்டு இதை மேற்கு வங்கம் முழுக்க பரப்புவார். இதனால் பந்தா பானர்ஜி இருக்காங்கல்ல, ஒரு காலத்தில் மம்தா பானர்ஜியாக இருந்தாங்க, இப்போலாம் பந்தா பானர்ஜி ஆகிட்டாங்க. தேர்தல் கையை உடச்சிக்குவாங்க, மண்டையை உடச்சிக்குவாங்க. டாக்டரை கூப்பிடுங்க அப்படின்னா டாக்டர்லாம் கூப்பிடுவாங்க, அது அனாவசியம். நீ முதல்ல இப்போ ஃபோட்டோகிராஃபரை கூப்பிட்டு வீடியோ எடுத்து வெளியில் விடுங்க, எனக்கு அனுதாபம் தான் ஃபஸ்ட்டு முக்கியம், அப்புறம் தான் ட்ரீட்மெண்ட்டு அப்படின்றாங்க. அப்படிப்பட்ட பந்தா பானர்ஜி இப்போ ஜுரம் படுத்திருக்காங்க. என்ன காரணம்னா, இந்த ஆள் விவேகானந்தர் மண்டபத்தில் சரியாக உட்காந்துட்டாரு, நமக்கு உழுற வாக்கெல்லாம் நக்கிக்கிட்டு போயிடும் போல இருக்கு. ஏற்கனவே இந்தியா கூட்டணி ஒரு கிட்னியை எடுத்த மாதிரி தான் இருக்குது, 2வது கிட்னியும் எடுக்கிறதுக்கு தான் இந்த ஆள் போய் விவேகானந்தர் மண்டபத்தில் உட்காந்துருக்கார் அப்படின்னு ஜுரம் மம்தா பானர்ஜி கிடக்குறாங்க. இதுதான் அரசியல் அப்படிங்கிறது 2 நாளாக தொடர்ச்சியாக நடந்துக்கிட்டு இருக்கு. சரி, பார்ப்போம் அடுத்தடுத்து என்ன நடக்குதுன்னு. மறுபடியும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.